ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரைத்தன்ராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரியங்களில் ஆயுளை அதிகரிக்கும் யோக நிகழ்ச்சியில் பிராணாயாமம் பார்க்க போகிறோம். பிராணாயாமம்னா உங்களுக்கு தெரியும், மூச்சு பயிற்சி, நாடி சுற்றின்னு சொல்லுவாங்க யோகா கலையில். அந்த நாடி சுற்றி, அந்த பிராணாயாம பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான வைரஸ் கிருமியால் நம்ம தாக்கப்படுறோம். அந்த எப்படியாப்பட்ட வைரஸ் கிருமியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வைரஸும் நம்மளை நெருங்காது. அதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான தகுந்த ஒரு பயிற்சி தான் இந்த பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பிராணாயாமம் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் செய்யலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இதை டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷமோ, சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம முறையாக நம்ம அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். லைஃப் லாங் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. இது எப்படிலாம் இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற முறைகள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம பத்மாசனால் உட்காந்து தான் பண்ணணும், வஜ்ராசனால் உட்காந்து தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சாதாரணமாக நம்ம சமநிலை, அதாவது சப்பரங்கள் போட்டு உட்காந்து கூட நம்ம பண்ணலாம். நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பயிற்சிக்கு போவோம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நிலையில் தான் உட்காந்து சாப்பிட்றது உட்காருவோம். இதே நிலைமையிலே நம்ம சாதாரணமாக உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கையை நம்ம பல முத்திரைகள் இருக்குது. அதில் சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. அந்த சின்முத்திரை நிலையில் நம்ம உட்காரோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொசிஷனில் வச்சு நல்லா நேராக உட்காரணும். நம்ம பேக் போன் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெண்டாக இருக்கக்கூடாது. நேரான பொசிஷனில் உட்காந்து நம்மளுடைய கை பாருங்கள், சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. அது சின்முத்திரை. இந்த முத்திரையில் வச்சுக்காங்க கையை. இந்த மாதிரி முத்திரையில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துற மாதிரி உட்காந்துக்கணும். இந்த கையை இப்படி வளைச்சிட்டுலாம் வைக்கக்கூடாது. நம்மளுடைய கை பார்த்திங்கன்னா எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 2 ஹேண்டோடைய எல்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்மளுடைய உடம்பும் நேராக இருக்கணும். நம்மளுடைய பார்வை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உடம்பு வளைச்சிக்கிட்டு அப்படி தலையை நிமிர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு மெடிடேஷன், அதாவது தியான நிலையில் உட்காரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிலையில் உட்கார்ந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு ஒரு 50 செகண்டாவது நம்ம மெடிடேஷன் பண்ணணும். அந்த மெடிடேஷன் நிலைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போவோம். இந்த நிலையில் தவ நிலையில் உட்காருங்க. பாருங்கள், கண்ணை மூடி இப்படி உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி தவநிலையில் நம்ம உட்காரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம். ஒருநிலைப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய செயல்முறைகள் பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம எடுக்கிற செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இந்த மெடிடேஷன். இப்போ இந்த மெடிடேஷன் இருந்துகிட்டே நம்ம பிராணாயாமம் பண்ண போகிறோம். அந்த பிராணாயாமம்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிராணங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர், யாமங்கிறது அடக்கி ஆள்றது. அந்த உயிரை அடக்கி ஆளக்கூடியது என்னென்னா காற்று. அந்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த சுவாசிக்கிற முறையை தான் நம்ம பிராணாயாமம்னு சொல்ல போகிறோம். அந்த பிராணாயாமத்தில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சில பயிற்சி முறைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சாதாரணமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மூக்குழியாக காற்றை இழுத்து நம்ம வாய் வழியாக விடுவோம். அதே தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பாருங்கள். நம்ம சாதாரணமாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம தூங்குக்குள்ளேயும் சரி அல்லது நம்ம சுவாசிக்குள்ளேயும் சரி காற்று இன் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா மூக்குழியை இழுத்து மூக்குழியாக விடுறோம். இப்போ அதே பயிற்சியை நம்ம பிராணாயாம முறையில், யோகா பயிற்சி முறையில் எப்படி செய்யணும்னு பாருங்கள். அப்படி இருக்கும். மூச்சை ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விடணும். எப்படின்னு பாருங்கள். மூச்சை விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இழுக்கிறோம். மறுபடியும் முள்ள விடணும். எப்படி பாருங்க. எப்படி பாருங்க. எப்படி பாருங்க. இந்த மாதிரி மூச்சை இழுக்குள்ளே நம்ம ஒரு 5 செகண்ட் நம்ம டைமிங் எடுத்து அதாவது மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் ஸ்டாப் பண்ணணும் ஏரை. அதுக்கப்புறம் இழுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட் ஏரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட் ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி ஏர் நம்ம நிறுத்தி நம்ம சுவாசிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு அந்த
ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மினிட்ல 72 டைம்ஸுங்கிறது ப்ராப்பராக இருக்கும். மேலேயும் நமக்கு போகாது, நமக்கு லோவாகவும் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வராது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை தான் அது. ஓகே, இதிலே மறுபடியும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிராணாயாமத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூச்சை இழுத்து ஸ்லோவாக விடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இது அடுத்த நிலையை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மூக்கு வழியாக காற்றை கொஞ்சம் வெஸ்ஸியாக இழுத்து அதே கொஞ்சம் வெஸ்ஸியாக விட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்கும். அப்படி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக வந்து ஏரை வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்து ஒரு 2 செகண்ட் நிறுத்தி அப்புறமா நம்ம விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாம் வந்து பக்காவாக வந்து ஃபயர் மாதிரி சர்க்குலேஷன் எல்லாம் அருமையாக ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி அது. இப்போ அடுத்த பயிற்சி முறை எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மூக்குள்ளே இழுத்து ஸ்லோவாக விட்டோம், மூக்கோலியாக இழுத்து மீடியமாக விட்டோம் காற்றை. இப்போ மூக்கோலியாக ஃபாஸ்ட்டாக இழுத்து மூக்கோலியாக ஃபாஸ்ட்டாக விட போகிறோம். அந்த பிராணாயாமத்தை பாருங்கள் எப்படி இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த பிராணாயாமம் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இதுலேயே அடுத்த நிலை. இதோட என்ன ஃபாஸ்ட்டாக மூச்சை இழுத்து 1 நிமிஷமோ அல்லது ஒரு அரை நிமிஷமோ டைம் வச்சு மூச்சை ஃபாஸ்ட்டாக இழுத்து ஃபாஸ்ட்டாக விடணும். அந்த பிராணாயாமம் எப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக செய்யணும், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஆனால் அதே டைம் பார்த்திங்கன்னா கவனத்தோடு செய்யணும். வரணும் மூச்சை மூக்குள்ளே இழுத்து ஃபாஸ்ட்டாக விடணும். எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்துறது நம்ம இடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு துவாலையில் எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் அது சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் செட்டப்பு நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது. எப்போவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை தான் அது. அடுத்த பயிற்சி முறை பாருங்கள். இதுலேயே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஏரை மூக்குள்ளேயே விட போகிறோம். அந்த பயிற்சி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூச்சை எப்படி பாருங்கள், எப்படி பாருங்கள், எப்படி பாருங்கள். இந்த மாதிரி பயிற்சி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள், உடம்புல இருக்கிற ரத்த குழாய்கள் அனைத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படும். நரம்புகள்லேருந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டத்திலேருந்து எல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும். நம்ம அந்த பயிற்சியோட ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் பண்ணோன்னாவே நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த யோகம் வந்து ஆயுளை அதிகரிக்கும் யோகம் அப்படின்னு நான் தலைப்பு வச்சுருக்கேன். இந்த யோக கலையால், இந்த மாதிரி பிராணாயாமம் பயிற்சியால் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, நல்ல ஒரு மன அமைதி கிடைக்குது, நல்ல ஒரு மன வலிமை கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து நம்ம ஒரு 10 மணிக்குள்ளே இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 to 8க்குள்ளே இந்த பயிற்சி முறையை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கனாவே வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை இது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகம் ஆயுள் அதிகரிக்கும் யோக நிகழ்ச்சியில் அருமையான ஒரு நிகழ்வாக வந்து பிராணாயாம நிகழ்ச்சியை பார்த்தோம். இந்த பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பகுதி தான் பார்த்துருக்கேன். ஒரு சில பயிற்சி முறைகள் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேறு சில பயிற்சி முறைகள் நான் கொடுக்குறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கெலாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐக்கான் லிங்கில் போய் பாருங்கள். உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் அதில் இருக்குது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரைத்திரன் ராஜ். ஜெய் ஹிந்த்.